ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம். தேங்காய், அப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 10 மிளகு, கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் மல்லிப்பொடி எடுத்து சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறைக்குறம் அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம கெளுத்தி மீன் குழம்புல தான் கன்னியாகுமரி மீன் குழம்பு ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ கெளுத்தி மீன் ஆஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மீனோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிடுவோம். புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயை கீரடி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்துருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ அந்த டிப்பன் அலசின தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம். நல்ல மசாலாவை கலந்து விட்டுக்குருவோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தண்ணியும் சேர்த்துக்குங்க. இந்த அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கே. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கிடுவோம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலைக்கு அப்புறம் வெங்காயம். வெங்காயம் போட்டோன்னே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்படின்னா சீக்கிரமே வாங்க. பட்டாவத்தை போட்டு மறந்துட்டேன். இப்போ பட்டாவத்தை சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகா போட்டுருக்கோம், இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக பட்டாவத்தை போடுவோம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு வந்து இடிக்கலை, அந்த காய்கறி சீவும்ல அந்த இதில் வந்து சீவுனேன், ரொம்ப மெல்லிசாகவே வருது. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, அதனால் இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ குழம்புல சேர்த்துக்கிடுவோம். இப்போ தாளிச்சதை எடுத்து சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டியை நம்ம அதோடு சேர்க்கலைன்னா கொஞ்சம் பச்சை வடை வரைக்கும் சொல்கிறதுனால தான் எண்ணெயோடு வதக்கி நான் சேர்த்துருக்கேன். இப்படி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இருங்க கெளுத்திலாம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போகும்போது டாட்டா பாய்.